இந்த யூடியூப்ல என்னை மாதிரி வீடியோ போடுறவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, அந்த கமெண்ட்ஸ் ரொம்ப தப்பாக வர்றது, அந்த ஹேட் பண்ணுவாங்க. அந்த ஹேட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளை பற்றி தப்பான கமெண்ட்ஸ் போடுறது, இது மாதிரி நம்ம சொசைட்டியில் நடக்கிறது நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறது, நம்மளை பிடிக்காம பல இதை நம்ம ஹேட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை பற்றி பழி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை பற்றி எதாவது காரணம் இல்லாமல் ஏதாவது நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்ககிட்ட சொல்லும் போது அவங்கக்கிட்ட நம்ம தப்பானவங்க ப்ரொஜெக்ஷன் பண்ண பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த என்ன சொல்கிறாங்க, ஹேட் பண்ணுறவங்களதோட அந்த ஹேட்டர்ஸை நம்ம விட்டுருவோம். நம்மளை யார் பண்ணுறாங்களோ அவங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் நிறைய பேர்த்த நான் மன்னிக்க மாட்டேன் என் வாழ்க்கையில் தனிப்பட்ட ஒரு விஷயங்கள். ஆனால் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருதோ, இந்த மாதிரி ஹேட் பண்ணுறவங்களோ அந்த விஷயத்த ரொம்ப லவ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக இவரோட வீடியோ பார்க்காதீங்க, பேட் கமெண்ட்ஸு, இவங்க மோட்டிவேஷன் தப்பாக இருக்குது, இப்படி நிறையா இந்த வீடியோ கமெண்ட்ஸ்லாம் வரும்போது நான் திருப்பி சிரிச்சுக்கிட்டே, உங்களுக்கு இந்த விஷயம் புரியல, ஆனால் உங்களுக்கு இந்த விஷயம் ஏதோ ஒரு ஹர்ட் போயிருக்கு, ஆனால் நான் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலாக ஐடியாஸ் தான் கொடுக்குறேன் தவிர இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லாமல், அது பாசிட்டிவ் மேனரில் நான் இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிட்டு ஸ்மைல் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அப்போ பெட்டர் நம்ம ஒரு ஹர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ பண்ணுற மாதிரி கிடையாது. ஆனால் லைஃப்பில் நம்ம சொசைட்டியில் நிறைய இடத்துல வரும். ஆனால் அதை நீங்கள் காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மாறிடுவீங்க. என்னன்னா, அவங்க கிட்ட இல்லாத ஒரு தனித்தன்மம் நம்ம கிட்ட இருக்கு. அவங்க சொல்ல முடியாத சில விஷயங்கள் நம்ம சொல்லும் போது அதை ஹேட்டா மாறுது. நம்மளுக்கு மற்றவங்க எல்லாருக்கும் சொல்றோம், நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுறாங்கன்றது ஒரு பொறாமையா இருக்கலாம், வெறுப்பாங்க. இது ஒரு காரணமா இருக்கும். லைஃப்ல நம்மளை பத்தியே சொல்றாங்க, அவங்கள பத்தி பேசாதனால அவங்களுக்கு நம்ம மேல பொறாமனால அந்த ஹேட்டான கமெண்ட்ஸோ, ஹேட் நம்ம மேல வெறுப்பு தன்மை அதிகமாக ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. அப்போ அந்த பர்சன்ஸை நீங்கள் மன்னிச்சு விட்டாலும் சரி, சில பேர் மன்னிக்க விடாத இந்த சொல்கிறாங்கன்னா அதை மாத்திரம் பார்த்துட்டு இதுதான் அவங்களோட நினப்பு, நான் வேறு வேலை இருக்குது, எனக்கு வேறு செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது, எனக்கு தேடுதல் நிறையா இருக்குது, நான் போக வேண்டிய பாதை நிறையா இருக்குன்னு யோசிச்சோம்னாலே நம்ம இந்த கமெண்ட்ஸையும் இந்த லவ் அந்த ஹேட்டை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நம்ம போயிடுவோம். ரொம்ப இந்த இடத்துல வச்சுக்கவே மாட்டோம். அதை தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இதுதானா அப்படின்ற லைஃப்பில் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். இது நான் அது ஆரம்ப காலத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் நான் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பல வருடங்கள் இருக்கும் போது, அப்போ நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் எனக்குள்ள, ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் அவங்களுக்குள்ள இருக்கும்போது பார்த்தா இது புரிதல் நம்மளுக்குள்ள வருது. என்ன புரிதல்னா, நம்ம நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக பேசுகிறோம். நம்ம எந்த நெகட்டிவும் நம்ம சொல்லாதனால அவங்க கிட்ட நிறைய நெகட்டிவ் இருக்கு. அவங்க திங்க் பண்ற வேவை நம்ம சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லும் போது, சில பேர் மாற்றும் போது அவங்களால மாற்ற முடியாதனால நம்ம மேல வெறுப்பு உணர்வை ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருக்கு. அது ஒரு பாவமா கூட நம்ம எடுத்துக்கலாம். அவங்களால லைஃப்ல சேஞ்சஸ் பண்ணி வந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி அவங்க இந்த இடத்துல உட்காரலாம். ஆனா அதை அவங்க ட்ரை பண்ணாதனால, அதை பத்தி யோசிக்காதனால, ஏன் மேல தனிப்பட்ட முறையில் அவங்க பண்றதுனால அவங்க டைமையும் அவங்க லைஃபையும் அவங்க தான் வேஸ்ட் பண்றாங்க தவிர, நான் வேஸ்ட் பண்ணாம அடுத்த லெவலுக்கு போறேன், வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன், நிறைய விஷயங்கள் பேசுறேன், நிறைய படிக்கிறேன், நிறைய பாசிட்டிவா பேசும்போது எனக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க வெறுப்பு நம்மளுக்குள்ள கொடுக்குறாங்க. அப்போ பெட்டர் நான்லாம் என்ன பண்ணுறேன்னா, ஸ்மைல் கொடுக்குறேன். ஸ்மைல்னா லவ் ஹேட் நான் மாதிரி போயிடுறேன், லவ் த ஹேட் அப்படின்ற மாதிரி போயிடுறேன். ஆனால் ஹேட்டரை கிடையாது, அந்த மனிதரை கிடையாது, அந்த விஷயத்த நான் எடுத்துக்கிறேன், சிரிச்சிட்டு நான் போயிடுறேன். இது மாதிரி நீங்கள் பழகிட்டீங்கன்னா, யோசிச்சிங்கன்னா, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது, ஏன் இந்த மாதிரி வெறுப்பு உணர்வு நம்ம அடுத்தவங்கள்ட்டே நம்மளுக்கு வருதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே நீங்கள் பாதி விஷயத்தை கடந்து போயிடுவீங்க. உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ் ஆகிறது சில விஷயங்களை ஒரு 75% நம்ம ஒதுக்கிட்டு 25% வேறு விஷயத்த நம்ம நோக்கி போகிறதுக்கு வழி வகுக்குன்றது தான் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஹேட்டரா இல்லை லிசனா, இல்லை அவங்கள பார்த்து சிரிக்கிறீங்களான்றதை நீங்கள் யோசிங்க. நீங்கள் பழி சுமத்துறதோ அவங்கள பற்றி குறை சொல்கிறதோ ஆளா, இல்லை நீங்கள் அதை சிரிச்சுக்கிட்டு போகிற ஆளான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஸ்மைல் பண்ண ஆரம்பித்து அது பாசிட்டிவ் மேனரில் போனீங்கனாலே நீங்கள் புது லெவல் போயிடுவீங்க, புது வே கிடைக்கும். ஒரு லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஆளாக மாறத்துக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. யோசிங்க என்னவா இருக்கிறீங்கன்றது. ஆனால் பெட்டர் நான்லாம் சொல்கிறது, லவ் த ஹேட் இதுதான் என்னோட தாரக மந்திரம். அவங்கள மன்னிச்சுன்றதோட அதை சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு போங்க. அந்த கமெண்ட்டையோ அந்த வெறுக்கிறவங்களையும் பார்த்துட்டு ஜஸ்ட் ஸ்மைல்.